சிம்பிளா, ஈஸியா 10 நிமிஷத்துல ஒயிட் புலாவ். அதாவது தேங்கா புலாவும், ஷாகு குருமாவும் பண்ண போறோம். இது கர்நாடகா ஸ்டைல்ன்னு சொல்லலாம். இதுக்கு 1 1/2 கப் அரிசி எடுத்துட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். குக்கர்ல எண்ணெயும், நெய்யும் போட்டு ஸ்பைசஸ் போட்டுக்கலாம். இதுக்கப்புறமா வெங்காயம் போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணணும். லைட் ப்ரவுன் ஆகணும். இஞ்சி, பூண்டு விழுது, தேவையான அளவு காய்கறிகள். அதுக்கப்புறம் மஷ்ரூம் போட்டுட்டு, கொத்தமல்லி தூள், உப்பு, கரம் மசாலா தூள் எல்லாம் போட்டுக்கலாம். இத வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணணும். இது தண்ணி அப்சர்வ் ஆகி வரும். இப்போது நம்ம ரைஸை போட்டுக்கலாம். ஊற வச்ச பாசுமதி அரிசி நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போது தேங்காய் பால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 2 1/4 கப் நம்ம ஊற்றுறோம். ஊற்றிட்டு கொதிச்சு வரும்போது நம்ம லெமன் ஜூஸ் வந்து பிழிஞ்சு விட்டுறலாம். இப்போ புதினா கொத்தமல்லி போட்டுட்டு நெய் போட்டு அதுக்கு மேலே மூடி நம்ம கிட்டத்தட்ட ஒரு 3 விசில் வைக்கணும். ரொம்ப சூப்பராக அப்படியே வந்து உதிரி உதிரியாக ரெடி ஆகிடும். டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். குருமாவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எண்ணெய் ஊற்றிட்டு அதே மாதிரியே பட்டை, கிராம்பு, ஏலக்காய், வெங்காயம், இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் இதையும் நல்லா ரோஸ்ட் பண்ணணும். லைட்டாக ப்ரௌன் ஆகணும். தக்காளி ஒரு 3 தக்காளி இதையும் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணலாம். இதுக்கப்புறமா உப்பு, மஞ்சள் தூள், மிளகாய் தூள், கரம் மசாலா தூள், கொத்தமல்லி, தேவையான வெஜிடபிள்லாம் போட்டுட்டு தண்ணி வந்து ஊற்றிடலாம். பச்சை பட்டாணி ஒரு கையளவு போட்டுக்கோங்க. அரைக்கிறதுக்கு தேங்காய், புதினா, கொத்தமல்லி, கசகசா, முந்திரி, அதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு, பொட்டுக்கடலை அவ்வளோதான். நல்லா அரைச்சி போட்டுட்டிங்க அப்படின்னா நல்லா திக்காகவும் வரும். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். 2 நாள் வரைக்குமே கெட்டு போகாது. லெமன் ஜூஸ் பிழிஞ்சு விட்டுட்டிங்கன்னா டேஸ்ட் வந்து செமையாக இருக்கும். 4 விசில் வச்சிங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடும். ஸோ ஒரு பெர்ஃபெக்டான லஞ்ச் காம்பினேஷன் சொல்லலாம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட், டின்னர் இதோட வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். மஷ்ரூமில் விட்டமின் டி இருக்குது.